கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்தவர் லாப குரு அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சனாகி 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவருக்கு ஒன்று தானே நல்லா இருக்க போது, தங்கச்சியை கொடுத்துருக்குறான், ஒரு அண்ணங்காரன், அவனுக்கு செய்ய முடியுது தான் முடியும், என்னை கண்டுக்கவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் என்னை கை தூக்கி விட்டுருந்தானா நான் நல்லா இருந்தால் அவன் தங்கச்சியும் நல்லா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. தங்கம் இல்லைன்றதுக்காக நம்ம வந்து நகைப்படாமையாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதே 5 பவுன், அதே 10 பவுன், அதே 15 பவுன் தானே. 30,000 ரூபாய் விற்ற போதும் 15 சவரன் தான் கேட்குறான். 1.5 லட்ச ரூபா விற்கும் போதும் 15 சவரன். புத்திசாலிகளுங்க. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ஒரே அமைப்பில் டக்குன்னு அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவீங்க இல்லையா. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வந்து வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை வந்து எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா, வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா. இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க அந்த குருப்பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து வந்தவர் லாப குரு அப்படின்ற மாதிரி 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் அதிபதி உச்சனாகி 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கணவர் பேரில் இருக்கிற அதிருப்தி, மனைவி பேரில் இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாத்தையும் அப்படியே விலக்கி வைக்கும். மச்சான் கை கொடுக்கல, மாமா கை கொடுக்கல, இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு பொண்ணை கொடுத்துருக்கிறாரு இல்லையா, பொண்ணை கொடுத்தவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருன்னா நான் கொஞ்சம் அப்படியே தூக்கி கொஞ்சம் எந்திரிச்சிருவேன் இல்லையா, நான் நல்லா இருந்தானா அவர் பொண்ணு தானே நல்லா இருக்க போது, தங்கச்சியை கொடுத்துருக்குறான், ஒரு அண்ணங்காரன், அவனுக்கு செய்ய முடியுது தான் முடியும், என்னை கண்டுக்கவே இல்லையே, எனக்கு கொஞ்சம் என்னை கை தூக்கி விட்டுருந்தானா நான் நல்லா இருந்தால் அவன் தங்கச்சியும் நல்லா வைப்பேன் இல்லையா. இதெல்லாம் அந்த பொண்ணெடுத்த இடத்துல இருந்து வந்த அத்தனை நெகட்டிவும் இப்போ உங்களுக்கு விலக போகுது. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது 7ஆம் இடத்தில் மாமன் மச்சான் வகைரா அல்லது மனைவி கணவன் வகைரால இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் தீரக்கூடிய முன்னேற்றமான நல்ல குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி. ரொம்ப முக்கியமாக கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். என்ன சார் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு திருப்பி என்ன கேட்பீங்க. இப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனசு வரும், எந்த காலத்தில் நடந்தது. ஆனால் சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இப்போ மாமியாரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களோ, எல்லாரும் அப்படி இல்லை, எப்படி மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, மறுபடியும் ஒரு கவனமாக இருங்க, நீங்களும் ஒரு நாள் மாமியார் ஆகித்தான் தீருவீங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் மாமனார் மாமியார் உறவுகள் கசந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வேறு மாதிரியான நல்லவைகள் நடக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும், சொத்து சேர்க்கை வரும், வீடு வாங்க முடியும், காடு வாங்க முடியும், லாபத்தை தக்க வைக்க முடியும், சேமிக்க முடியும், பிள்ளைகளுக்கு நகை வாங்க முடியும். ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க இந்த வருஷம். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் நான். 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சு. தங்கம் இல்லைன்றதுக்காக நம்ம வந்து நகைப்படாமையாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதே 5 பவுன், அதே 10 பவுன், அதே 15 பவுன் தானே. 30,000 ரூபாய் விற்ற போதும் 15 சவரன் தான் கேட்குறான். 1.5 லட்ச ரூபா விற்கும் போதும் 15 சவரன் தான் கேட்குறான். நம்ம போட்டுத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் வீட்டில் நற்பொருள் சேர்க்கை, வீட்டில் மங்கள மேல ஒலிகள் கிடைக்கக்கூடிய கேட்கக்கூடிய அருமையான அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொழில் முன்னேற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, நண்பர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் விலகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தால் உலகத்தையே ஜெயிச்சிடலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த பாக்கெட்டில் 10 ரூபா வரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியிலிருந்தே கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அருமையாக செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகளுங்க. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ஒரே அமைப்பில் டக்குன்னு அப்படியே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவீங்க இல்லையா. அந்த அளவிற்கு இப்போது வாய்ப்புகள் கிடைத்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 11ஆம் இட லாபகுரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னன்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.